வாய்வு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டால் சரியாகும்? அதே மாதிரி வெள்ளை பூண்டு வந்து வாய்வு இல்லாமல் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கும். சிலவங்களுக்கு இடது பக்கம் நெஞ்சில் வலி வந்துருச்சுன்னா ஹார்ட் பெயின் வந்துருச்சோன்னு கூட பயம் ஏற்படுங்க ஐயா. பயம் ஏற்படும். பேதி போன உடனே அவங்களுக்கு வந்து அந்த வாயு தொல்லைகள் ஒரு டோஸ்லேயே மேக்சிமம் குறைஞ்சிடும். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 99400764 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய மருத்துவ பதிவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம திரு அண்ணாமலை ஆனந்த ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எப்படியா இருக்கீங்க? ஐயாட்ட நிறைய மருத்துவ குறிப்புகளையும் மருத்துவ தகவல்களையும் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். வாயுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ இருக்குங்க. ஒருத்தர் விடாமல் அனைவருக்குமே வாய்வு இருக்குது. எதனால்? சரியான உணவு பழக்கம் இல்லாதனாலையும் சரியான உணவு முறையோடு சேர்ந்த வாழ்வியல் மாற்றத்தினாலையும் தான் இந்த பிரச்சனைகள். வாங்க, வெட்டவாய் எதனால் வருது, வெட்டவாயு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, வாய்வு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டால் சரியாகும், எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டால் அந்த வாயுவிலேருந்து அவங்க முழுசாக குணமடையலாங்க ஐயா? வாய்வு வந்து நம்ம சமையல் பண்ணுற பொருட்களில் வந்து பெருங்காயம் வந்து நம்ம உடம்புல உள்ள வாயுவை வந்து தேங்க விடாமல் பாதுகாக்கும். அதே மாதிரி வெள்ளை பூண்டு வந்து வாய்வு இல்லாமல் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கும். ஆமாம், வெள்ளை பூண்டு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு 200 மில்லி பால், ஒரு 50 கிராம் பூண்டு, அது பல்லு பூண்டாக இருந்தாலும் சரி, ஒரு தலை பூண்டாக இருந்தாலும் சரி, போட்டு நல்லா வேக வைக்கணும். பாலை நல்லா கொதிக்க விட்டு இந்த பூண்டு வந்து கம்ப்ளீட்டாக வேக வச்சு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாயு தொல்லைங்கிறது இருக்காது. வாயு தொல்லை இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து வாயு இருக்கும். சிலவங்களுக்கு கை, கால், நெஞ்சு, சிலவங்களுக்கு இடது பக்கம் நெஞ்சில் வலி வந்துருச்சுன்னா ஹார்ட் பெயின் வந்துருச்சோன்னு கூட பயம் ஏற்படும். இடுப்புல அதிகமாக வலி ஏற்படும், முழங்கால் வலி ஏற்படும். ஒரு சில பேருக்கு நார்மலாக நரம்பு அழுத்தினாவே ஏற்படுறாங்க. ஆமாம், அது பூராமே அந்த வாயு தொல்லை தான். எல்லா இடத்தையும் உடம்புல தோற்ற இடத்தெல்லாம் ஓங்கி அமுக்கணும் அப்படின்னா ஏப்ப விட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த வாயு தொல்லை கம்ப்ளீட்டாக தீர்றதுக்கு வந்து பெருங்காயம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளை பூண்டு பாலில் வேக வச்சு சாப்பிட்றது வந்து மிகவும் நல்லது. இப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஹோம் ரெமெடியிலே அவங்களுக்கு வந்து வாய்வு இல்லாமல் இருக்கும். இந்த வாய்வு வந்து நிரந்தரமாக தீர்றதுக்கு நம்மக்கிட்ட வெட்ட வாயு செந்தூரம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்குது. அது 15 நாளுக்கு ஒரு டோஸ் சாப்பிட்டா போதும். ஒரு பொட்டணம் வந்து தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றுல லீவ் அன்னைக்கு தான் சாப்பிடணும். ஒரு பொட்டணத்தை சாப்பிட்டுட்டு கருப்பு டீ காப்பி குடிக்கணும். இந்த கருப்பு டீ காப்பி அவங்க வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 தடவை பேதி போக ஆரம்பிக்கும் போது அந்த கருப்பு டீ காப்பி குடித்தா போதும். ஒரு 4-5 தடவை பேதி போனதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் 4-5 டைம் பேதி போயிடும். பேதி போன உடனே அவங்களுக்கு வந்து அந்த வாயு தொல்லைகள் ஒரு டோஸ்லேயே மேக்சிமம் குறைஞ்சிரும். அது தேனில் தான் கலந்து சாப்பிடணும் ஐயா? அது வந்து கொஞ்சம் ஒரு காரத்தன்மையோடு இருக்கும். கொஞ்சம் நல்ல தேன் வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா வேலை செய்யும். அதனால நாங்களே சதுரையில் கிடைக்கிற ஒரு மலை தேன் நாங்களே சேர்த்தே கொடுத்துட்றோம். அப்படிங்களாங்க ஐயா? இந்த வெட்டவாய் சேர்ந்தோட சேர்த்து இந்த தேனுமே கொடுத்துட்றோம். ஆண்களுக்கு வந்து உடல் சார்ந்த இந்த வலிகள் எல்லாமே தேரும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு வயிற்று வலி ஏற்படும். அந்த வயிற்று வலி வந்து சூதக வலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சித்தர்கள். இந்த சூதக வலி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் அவங்களுக்கு ஒரு வாயு தேங்கியிருக்கும். அந்த வாயு கண்ட இடத்துக்கெல்லாம் அசையும் போது அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் வலி ஏற்படும். இந்த வெட்டவாயு செந்தூரம் 15 நாளைக்கு ஒரு டோஸ் ஒரு 2 மாதம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அந்த வயிற்று வலி இருக்காது. திரும்ப வாயு தொல்லையினால் அந்த சூதக வலி ஏற்பட்டால் திரும்ப ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு டோஸ் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 4 பொட்டணம் வாங்கி 2 மாதம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சூதக வலியும் இருக்காது. இது வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு மேற்கொண்டு என்ன பயன் அப்படின்னா, இரைப்பை சுத்தமாகும். கெட்ட வாயுகளை உடம்புல வந்து தேங்க விடாமல் ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கும் உடம்பை. இதில் வந்து அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மூலிகைகள் ரொம்ப நாள் வேலை செய்கிற மாதிரி சித்தர்கள் இதை வந்து அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அற்புதங்க. அதை 4 பாக்கெட் தாங்க இதில் வச்சுருக்கீங்க. ஆமாம். நேரிலே பார்த்தீங்கன்னா வெட்ட வாயுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமேங்க வாயுங்கிறது யாருக்கு தான் இல்லை?
அனைவருக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே வாய்வு தாங்க. சாப்பிட்ற எல்லா பொருளிலுமே வாய்வு இருக்குது. எதெல்லாம் சாப்பிடணுமோ சத்துள்ளது எதுவோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கிடுறோம். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை தான் மெனக்கெட்டு போய் சாப்பிட்றோம். அதனால தான் உடம்புல வாய்வு தேங்குது. வாய்வு வந்து உங்களுக்கு பிரச்சனையாக அது மாறுது. வாய்வு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனை வந்து முழுமையாக வெளியில் வந்துடலாம். ஐயா பாருங்க 4 பாக்கெட் தான் தராங்க. வெட்டவாய் செந்தூரம் இதை கலந்து சாப்பிட்றதுக்கு தேன் ரெண்டுமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயாவோட ஆலோசனைப்படி இந்த வெட்டவாய் செந்தூரத்தையும் இந்த தேனையும் வாங்கி ஐயா சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஐயா சொன்ன உணவு முறைகளும் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்வுலேருந்து முழுமையாக குணமடையலாங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. லியோ ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. சுகாலயா சுவாமிநாதன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. திண்டுக்கல் ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.